கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தியானத்துக்காக யோபுடைய புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து வேத பாடக்கூட்ட சத்தியத்துக்கு நேராய் போவோம். யோபுடைய புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்போதும் புருஷனை போல் இடைக்கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனின் கேள்விகள் அப்படின்னு ஒரு தலைப்பின் கீழாக உங்களோடு பேசுகிறோம். தேவனின் கேள்விகள். இன்றைக்கு தேவனின் கேள்விகளில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை இதற்கு நாம் வாசித்துக் கொள்வோம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு மைனஸ், அதாவது நெகட்டிவாக ஒரு 7 விஷயம், பாசிட்டிவாக ப்ளஸ்ஸாக ஒரு 7 விஷயம் அப்படின்னு நம்ம ஒரு பைபிள் ஸ்டடியாக தியானிக்க போகிறோம். என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு ஒரு சிலர்கிட்ட கேள்வி கேட்டால் அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க, அந்த இடத்துல நம்ம இருக்கிறோமா அப்படின்னு ஒரு ஸ்டடி. என்ன செய்து கொண்டிருக்கா? தேவனின் கேள்விகள். நான் உன்னை கேட்பேன். இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னா ஒரு 7 பேரை முதல்ல உங்களுக்கு எடுத்து வைக்கணும். முதலாவது லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11லிருந்து 18 வரைக்கும் வாசித்தார். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11லிருந்து 18 வரைக்கும் வாசித்தார். வாசிங்க. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு இளையகுமாரன்ட்ட கேட்டா அவன் சொல்லுவான், தகப்பனை விட்டு பிரிந்து தகப்பனுடைய ஆஸ்திகளெல்லாம் அழித்து போடுவதற்கேற்ற தூர தேசத்தில் நான் வாழ்ந்து எல்லா ஆஸ்தியையும் இழந்து இப்பொழுது பன்றி மேய்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இளையகுமாரனே, நீங்கள் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அவரை பார்த்து கேட்டால் அவர் சொல்லுவார், பன்றி மேய்க்கிறேன். இன்னொரு பக்கத்தில் பசி ஆறக்கூட பன்றி சாப்பிடுகிற தவிடு கூட எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும். இந்த பகுதியிலிருந்து பொதுவாக நம்ம மனம் திரும்புதலுக்கு ஏற்ற நிறைய சத்தியங்களை அநேக சந்தர்ப்பங்களை நம்ம கேட்போம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ஏற்ற விதத்தில் இன்றைக்கும் இந்த பகுதியிலிருந்து ஒரு சில வார்த்தைகள் 14 குறிப்புகளை தியானிக்க வேண்டியதாக இருக்கிறதுனால ஒரு சில வார்த்தைகளை நம்ம தியானிக்கலாம். நம்முடைய லைஃப்லையும் கூட நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்ட நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கும். இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் தூர தேசத்துக்கு கொண்டு போய், இந்த தூர தேசம் என்பது நம்முடைய லைஃப்பில் தேவனை விட்டு பிரிகிற ஒரு வாழ்க்கையின் அனுபவத்தை தான் காட்டுகிறது. தூர தேசத்துக்கு போனான் என்பது நம்முடைய லைஃப்லையும் தேவனை விட்டு பிரிகிற ஒரு வாழ்க்கையின் அனுபவத்தை தான் காட்டுது. துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன்னுடைய எல்லா ஆஸ்திகளை இழந்தான். நாமும் கூட ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்ட போது தேவனுடைய கிருபைகள், தேவனுடைய இரக்கம், தேவனுடைய மகிமையான ஐஸ்வர்யங்கள் நமக்கு அதிகமாய் கர்த்தர் தந்தாங்க. இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்மில் சிலர் அதை கேட்டே பெற்றுக்கொண்டிருப்போம். அவன் எனக்கு வர்ற பங்கை தாங்கன்னா, இதுபோல் நம்மளும் கூட நல்ல பிரசங்கங்களை கேட்கும்போது, தெய்வ சமூகத்துக்கு வரும்போது, நல்ல வசனங்களை கேட்டபோது, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றிருப்போம். அந்த இளையகுமாரனை போல சில நாட்களுக்கு பின்பு என்று சொன்னது போல சில காலங்களுக்கு பிற்பாடு இந்த உலகத்தின் ஆசாபாசங்களின் மேல் நமக்கு விருப்பங்கள் வந்து அவன் தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி அதை அழித்து போட்டது போல ஊழியர்களாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி,
இந்த நாட்களிலே அந்த கிருபையினால் நமக்கு கிடைத்த சமாதானம், சந்தோஷம், இளைப்பாறுதல், அமைதியான ஒரு வாழ்க்கை, சலனங்கள் இல்லாத ஒரு தெய்வ சமூகத்தின் அனுபவம், இதெல்லாம் ஒரு வகையாக பார்த்தீங்கன்னா நம்முடைய பங்கு தான். சிலுவையிலே ஆண்டவராய் இயேசுப்பா சிந்தின இரத்தத்தினால் சமாதானத்தை உண்டாக்கி என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல சமாதானமாய், நல்ல சந்தோஷமாய், நல்ல இளைப்பாறுதலாய், நல்ல ஒரு அமைதியான ஒரு இருதயத்திலே ஒரு சலனம் இல்லாத அப்படிப்பட்டதான ஒரு அனுபவங்களிலே வாழ்வதெல்லாம் தேவனுடைய பெரிய கிருபை, ஆசீர்வாதம் தான். தேவன் உத்தம ஆசீர்வாதங்களோடு எதிர்கொண்டு வந்து நமக்கு சமாதானத்தை அருளி ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி சங்கீதங்களின் புஸ்தகத்திலே உண்டு. சமாதானத்தை அருளி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய லைஃப்பில் அவன் எப்படி இளையகுமாரன் சில நாட்களுக்கு பின்பு தூர தேசத்துக்கு போனான் என்று எழுதப்பட்டிருக்கு. இதுபோல் நல்ல தெய்வ சமாதானம், சந்தோஷம், இளைப்பாறுதல், தெய்வீகமான எல்லா ஆசீர்வாதங்களோடு கூட நாமும் கூட பயணித்திருப்போம். உலகத்தின் ஆசாபாசங்களுக்காக, உலகத்தின் காரியங்களுக்காக தேவனை விட்டு பிரிகிற அனுபவத்திலே நாம் புறப்பட்டிருப்போம். புறப்பட்ட உடனே நம்முடைய வாழ்க்கையின் சமாதானங்கள், சந்தோஷம், இளைப்பாறுதலான அனுபவங்களை நாம் இழந்திருக்க மாட்டோம். தேவன் நமக்கு தந்த மகிமையான ஆசீர்வாதங்களை நாம் இழந்திருக்க மாட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாய் இந்த இளையகுமாரன் தூர தேசத்துக்கு போன உடனே எல்லாவற்றையும் இழந்து விட்டார் என்று சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாய் அவருடைய துன்மார்க்கமான ஜீவியத்தினால் அதை எல்லாவற்றையும் இழந்தார். ஒரு நாளிலே தகப்பன் அவருக்கு கொடுத்த, தகப்பனிடத்திலிருந்து அவர் கேட்டு பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் இழந்தார். அன்றைக்கு அவருக்கு முன்பாக அந்த தேசத்தில் குடியானவனுடைய பன்றிகள் தான் அவனுக்கு தெரிந்தது. அந்த பன்றி மேய்க்கிற வேலை அவன் தெரிந்து கொண்டான். இவ்வளோ சந்தோஷமாக இருக்க வேண்டிய தகப்பன் வீட்டின் அனுபவத்தை விட்டு பன்றி மேய்க்கிற வேலையை தெரிந்து கொண்டான். இன்றைக்கும் கூட இதை நான் சுருக்கமாக சொன்னால், இன்றைக்கும் நம்முடைய ஜீவியங்களில் இப்படி தான் இருக்கிறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் கூட இந்த இன்டர்நெட், செல்ஃபோன் காரியங்களை குறித்து பேசினோம். இப்படி தான் இன்றைக்கும் கூட தெய்வ பிள்ளைகள் இப்படிப்பட்ட நிலவரத்தில் தான் நம்முடைய ஜீவியத்தில் செல்ஃபோனை உபயோகித்து இன்றைக்கு நாம் பன்றி மேய்க்கக்கூடிய குடியானவன் கூட பன்றிகளின் அந்த அந்த ஓனர், உரிமையாளரோடு கூட சேர்ந்து ஒட்டி கொண்டான் என்று சொன்னது போல் இன்றைக்கு செல்ஃபோனின் அனுபவத்தில் இன்டர்நெட்டோடு கூட ஒட்டி இன்றைக்கு நமக்குரியதான தெய்வ சமாதானம், தெய்வீகமான எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்து அன்றைக்கு பன்றி தின்கிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப நினைத்தான், விரும்பினான் என்று சொன்னது போல இன்றைக்கும் அப்படிப்பட்ட செல்ஃபோன் உபயோகத்தினால் வருகிற சந்தோஷங்களை அனுபவிக்க விரும்பி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மாலை வேளையிலும் கூட இந்த வேத பகுதிக்கு தியானத்துக்கு வருவதற்கு முன்பாக என்னுடைய மனதில் தோன்றின ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லுகிறோம். நம்மில் அநேகர் இந்த பெந்தகோஸ்த மார்க்கத்திலும் கிறிஸ்தவத்திலும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஆராதனைக்கு ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் வருகிற அனுபவம் இருக்கிறது. இதுபோல் உங்களுடைய லைஃபுகளில் கர்த்தருடைய பிள்ளைகள் வாரத்துக்கு ஒரு முறை ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் என்னுடைய செல்ஃபோனை உபயோகப்படுத்துவேன் என்று சொல்லி பாருங்கள். அப்படி தீர்மானம் எடுத்து பாருங்கள். ஊழியர்களும் கூட அப்படிப்பட்ட தீர்மானங்கள் எடுத்து பாருங்கள். அப்பொழுது உங்கள் மனசு எப்படி இருக்கும் என்று சொல்லி தெரியும். ஒரு வாரத்துக்கு நான் ஆலயத்துக்கு போகிறது 2-3 மணி நேரம் தான் போகிறேன், ஆராதனைக்கு போகிறேன். அதுபோல் என்னுடைய கையில் இருக்கிற செல்ஃபோனையும் தொலைபேசியாய் ஃபோன் கால் வந்தால் மட்டும் பேசுவேன். மற்றுமுள்ள எந்த காரியத்துக்கும் நான் வாரத்துக்கு ஒரு நாள் 2 மணி நேரத்துக்கு மேல் எடுக்க மாட்டேன். அதுவும் ஒரு குறிக்கப்பட்ட நாளிலே 2 மணி நேரம் எடுப்பேன்னு சொல்லி மனதில் தீர்மானம் பண்ணி அந்த செல்ஃபோனை பயன்படுத்தி பாருங்கள். எத்தனை பேர் அப்படிப்பட்ட விதத்தில் பயன்படுத்துவதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி உங்களுடைய இருதயத்தில் கேள்வி கேட்டு பாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாட்டும். அப்போ இளையகுமாரனை பார்த்து நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால், பன்றிகளை மேய்த்து பன்றிகளின் தவிட்டினால் என் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருக்கிறேன் என்று சொல்வான். இதனுடைய அர்த்தம், ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் தெய்வீகமான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை இழந்து உலக பிரகாரமாக நம்முடைய ஜீவியத்திலே வாழ்கிற வாழ்க்கையின் அனுபவத்தை காட்டுகிறது. பழைய மனுஷனின் வாழ்க்கையின் சந்தோஷத்தை காட்டுகிறது. அநேகருடைய வாழ்க்கையில் பழைய மனுஷனுடைய அனுபவங்கள் மாறுகிறதே இல்லை. கர்த்தருக்கு சித்தமானால் எப்பொழுதாயிலும்
பழைய மனுஷன் என்கிற விதத்திலே ஒரு சத்தியத்தை வேதத்திலிருந்து தியானிக்கும் போது நாம் அதை அறிந்து கொள்ளுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாட்டும். ஆகையால் இளையகுமாரனே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால், தூரதேசத்தின் அனுபவத்திலே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி கொண்டிருக்கிறேன். தூரதேசத்திலே எல்லா ஆஸ்தியையும் இழந்து பன்றிகள் மேய்த்து பன்றிகளின் தவிட்டினால் என் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருக்கிறேன் என்று சொல்லுவார். இரண்டாவதாக மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்தால், மத்தேயு சுவிசேஷம் 25:18 வாசிக்கும் போது வேத புஸ்தகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வாசிங்கள். ஒரு தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். இந்த ஒரு தாலந்து வாங்கினவனை பார்த்து நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டா, அவன் என் தாளந்தை புதைத்து வைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவான். வேதத்தில் வாசிக்கும் போது அவனை வேதம் சொல்லுகிறது, கட்டி புறம்பான இருளிலே போடும்படி ஆண்டவராகிய இயேசப்பா சொல்லுகிறதான ஒரு வார்த்தை அந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய ஜீவியத்திலே தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதான தாளந்துகளை நாம் இந்த நாட்களில் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து மிகவும் கவனமாயிருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இருக்கிறதான அநேக தெய்வ ஊழியர்களிலிருந்து தெய்வ பிள்ளைகளிலிருந்து எல்லாருமே இப்படிப்பட்ட நிலவரத்தில் தங்களுடைய ஜீவியத்திலே தேவன் தங்களுக்கு கொடுத்ததான எல்லா தாளந்துகளையும் புதைத்து வைக்கக்கூடிய அனுபவத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாம் புதைத்து வைக்கிறதான தாளந்துகளுக்கு ஒரு நாள் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால் ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய ஜீவியத்தில் எவ்வளவுக்கு அந்த தாளந்தை நம்முடைய ஜீவியத்தில் பயன்படுத்தி ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையான காரியங்களை செய்ய முடியுமோ அப்படிப்பட்ட விதத்தில் நாம் அந்த தாளந்தை பயன்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஜெபிக்கிற ஒரு தாளந்தை உடையவர்களாய் காணப்படுவார்கள். ஆனால் அந்த ஜெபிக்கிற தாளந்தின் அனுபவத்தை இன்றைக்கு அநேக கர்த்தருடைய ஊழியர்களும் சரி தெய்வ பிள்ளைகளும் இழந்து விடுவார்கள். சிலருக்கு ஒரு புதிய ஆத்மாவுக்கு சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய ஒரு கிருபை தாளந்தை கர்த்தர் கொடுத்திருப்பார். அது ஒரு ஆத்ம பாரமாய் அவர்களுக்கு இருக்கும். அந்த ஆத்ம பாரத்தின் நிமித்தமாக அவர்கள் எந்த ஒரு ஆத்மாவை பார்த்தாலும் மனதுருக்கத்தோடு ஆண்டவராகிய இயேசப்பாவை குறித்து சொல்லி அவர்களை கர்த்தருக்குள்ளே வழி நடத்துவார்கள். சில நாட்கள் சில காலங்கள் ஆகும்போது அது நிமித்தம் சில விதமான நிந்தைகள் அவமானங்கள் சில பாடுகள் வரும்போது அந்த தாளந்தை புதைத்து வைக்கிற அனுபவத்திலே அப்படிப்பட்ட சின்ன ஊழியங்களை கூட அவர்கள் நிறுத்தி விடுவார்கள். சிலருக்கு சபைகளிலே ஒரு ஞாயிறு பள்ளி நடத்தக்கூடிய ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுப்பார். சிலருக்கு சபைகளிலே சின்ன ஒரு சமையலுக்குரிய ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருப்பார். நல்ல முறையிலே வருகிறதான ஜனங்களுக்கு ஒரு அன்பின் விருந்தை ஆயத்தப்படுத்துவதும் தேவனுடைய வீட்டிலே உள்ளதான ஒரு சில வேலைகளை செய்வதும் என் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தால் கூட என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட விதத்தில் சில தாளந்துகளை சிலருக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அந்த ஒரு தாளந்து என்பதற்கு அநேக விளக்கங்கள் இருந்தாலும் நமக்கு நம்முடைய திறமைக்கு தக்க, அதாவது நம்மால் எதை செய்ய முடியும் என்பதை அறிந்து ஆண்டவர் கொடுத்ததாகத்தான் நாம் அதை எடுத்துக்கொள்ள முடியும். அவனவனுடைய திறமைக்கு தக்க தேவன் தாளந்தை கொடுத்தாங்க என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு எதை செய்ய முடியும், நாம் எதை செய்வோம் என்பதை அறிந்து ஆண்டவராகிய இயேசுப்பா அந்த தாளந்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். அருமையானவர்களே, சிலருக்கு பிரசங்கிக்கக்கூடிய ஊழியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். வேற பாட்டு படிக்கக்கூடிய ஒரு பெரிய கிருபைகள் இருக்காது. ஆனால் நல்ல தேவனுடைய வார்த்தைகளை மட்டும் எடுத்து சொல்வதற்குரிய கிருபை இருக்கும். அப்போ அவங்க எனக்கு நல்ல பிரசங்க நேரத்தில் பாட்டு பாட முடியலை அப்படியெல்லாம் நினச்சி அவங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அருமையானவர்களே, நம்முடைய ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்களை எடுத்து பார்த்தீங்களானா அவங்க ஒரு பெரிய பிரசங்கமெல்லாம் பண்ணுவாங்க என்று சொல்ல முடியாது. ஆனால் நல்ல பாட்டு பாடி ஜனங்களுக்குள்ளே ஒரு ஆராதனையின் அனுபவத்திலே ஒரு விடுதலைக்கு ஏதுவாக நடத்துவார்கள். அவர்களுக்குள்ள தாளந்தை அவர்கள் இந்நாள் வரைக்கும் புதைத்து வைக்காமல் அவர்கள் தமிழ்நாட்டிலே அருமையான ஒரு ஊழியத்தை செய்திருக்கிறார்கள். இதுபோல நமக்கு நம்முடைய ஜீவியத்திலே கிடைத்த தாளந்துகளை பயன்படுத்த வேண்டும். இங்கே ஒரு தாளந்து பெற்ற மனிதனை பார்த்து கேட்டால் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால், மணலிலே அதை புதைத்து பூமியிலே அதை புதைத்து வைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வான். இன்றைக்கும் ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளாகிய நாம் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டால் நம்முடைய தாளந்துகளை புதைத்து வைத்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி பார்க்க வேண்டும். சிலருக்கு பார்த்தீர்களானால் வேதத்திலிருந்து இது ஏதோ காணிக்கைக்காக என்று நினைத்து விடக்கூடாது. வேதத்திலே வாசிக்கும் போது சில ஸ்திரீகள் தங்களுடைய ஆஸ்திகளினால் கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள் என்று
என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒரு தாளந்து. அருமையானவர்களே, ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமையாக ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கு உதவி செய்வது, அப்படிப்பட்டதான ஒரு தாளந்துகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பணம் பொருளால் கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்கிறது. இது ஊழியத்துக்கு மட்டும் கொடுக்கிறது, ஊழியக்காரர்களுக்கு மட்டும் கொடுக்கிற பகுதி மட்டும் நாம் சொல்லவில்லை. கர்த்தருடைய கிருபையினால இல்லாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, தரித்திரர்களுக்கு கொடுத்து ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதான அந்த தாளந்தை சிலர் புதைத்து வைத்திருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இருக்கிற பணத்திலே ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு இரக்க குணத்தை கொடுத்திருப்பார். கொடுக்கிற ஒரு குணத்துக்கு ஏதுவான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். கொடுக்கிற குணத்துக்கு ஏதுவாக கர்த்தர் அவளோடு கூட பேசி கொண்டிருப்பார். ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் அதை பெருசாக அவர்களுக்கு எடுக்காம, அல்லது சில குடும்பங்களில் கூட நாங்கள் கவனித்து பார்த்துருக்கிறோம். சில குடும்பங்களில் பிறக்கிற சில பிள்ளைகளுக்கு மாத்திரம் அந்த குடும்பத்தை குறித்த ஒரு பாரம், குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு குடும்பத்தை மேலே கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. ஒரு குறிக்கப்பட்ட நாள் வரைக்கும் அதற்காக பிரயாசப்படுவார்கள். அதற்கு பிற்பாடு அந்த தாளந்து அவர்கள் புதைத்து வைக்கிற அனுபவத்திலே, அதற்கு பிற்பாடு அந்த தாளந்தின் அனுபவம் இல்லாதவர்களாக தங்களுக்காக, தங்களுடைய குடும்பத்துக்காக சேர்த்து வைக்கக்கூடிய நிலவரத்திலே, வாழ்கிற நிலவரத்திலே மாற்றப்பட்டு விடுகிறார்கள். அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட தாளந்தை நாம் புதைத்து வைக்கிற அனுபவத்திற்கு தான் அடையாளமாக இருக்கிறது. ஆகையால் ஆவிக்குரிய தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிற கேள்விக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை, நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை, நமக்கு கொடுக்கப்பட்ட நன்மைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே உபயோகப்படுத்தும்படியாக நமக்கு தந்திருக்கிற எதுவானாலும் சரி, அதை நாம் பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். 2 தாளந்து வாங்கினவன் 2 தாளந்தை சம்பாதித்தான். 5 தாளந்தை வாங்கினவன் 5 தாளந்தை சம்பாதித்தது போல இந்த ஒரு தாளந்து உள்ளவனும் 1 தாளந்து கூட சம்பாதித்திருப்பானால் இவனுக்கு ஒரே வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கும். அருமையான உண்மை உத்தமமான ஊழியக்காரனே என்கிற ஒரு வார்த்தை அவனுக்கும் கிடைத்திருக்கும். அந்த 2 தாளந்து வாங்கினவனுக்கும் அந்த வார்த்தை தான், 5 தாளந்து வாங்கினவனுக்கும் அந்த வார்த்தை தான். இந்த 1 தாளந்து உடையவனும் அந்த தாளந்தை பயன்படுத்தியிருந்தால் அவனுக்கும் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை அதுவாகத்தான் இருக்கும். ஆகையினால் ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் மற்ற ஊழியர்களோடு, மற்ற ஊழியங்களோடும் நாம் நம்மை ஒப்பிட்டு பார்த்து நம்முடைய ஜீவியத்திலே எனக்கு அது இல்லை, நான் இப்படிப்பட்ட ஊழியக்காரனாகத்தான் இருக்கேன், நான் இப்படிப்பட்ட விசுவாசியாக தான் இருக்கேன், எனக்கெல்லாம் அவங்கள போல தாளந்து இல்லை, அவங்கள போல கிருபை இல்லை, அவங்கள போல அபிஷேகம் இல்லை, அவங்கள போலலாம் என்னால் ஊழியம் செய்ய முடியாது என்று சொல்லி நினைக்காமல், நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபைக்கு, நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துக்கு, நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஆவிக்குரிய வரத்துக்கேற்ற விதத்திலே நாம் பிரயாசப்பட வேண்டும் என்பதை தான் இந்த வேத பகுதி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அடுத்தவர்களோடு நம்முடைய வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்த்து நம்முடைய ஜீவியத்தை நாம் நம்முடைய ஜீவியத்திலே அழிவுக்கு ஏதுவான விதத்திலே, நம்முடைய உலக பிராரமான காரியங்களுக்கு ஏதுவாக நாம் நம்முடைய ஜீவியத்திலே செய்ய வேண்டிய ஆவிக்குரிய ஊழியத்தை செய்யாமல் விட்டுவிடக்கூடாது என்பதை இந்த வேத பகுதி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 3வது வேதத்திலே வாசிக்கிறதான வேளையிலே மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 26, 27 வாசிக்கும் போது, மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 26, 27 வாசிக்கும் போது வாசிங்கள். நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே ஒரு மனிதனை பார்த்து, ஒரு கூட்டம் ஜனத்தை பார்த்து, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டால், என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்கிற கேள்வியில் 3வது வார்த்தைக்கு, நான் மணலின் மேல் வீட்டை கட்டி கொண்டிருக்கிறேன். எங்க கட்டிட்டு இருக்கிறேன்? மணலின் மேல் வீட்டை கட்டி கொண்டிருக்கிறேன். நான் சொன்ன வசனத்தின்படி வீடு கட்டுறேன், கற்பாறையின் மேல் கட்டுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. இவனிடத்தில் கேட்டால் இவன் என்ன சொல்லுவான்? இவங்க என்ன சொல்லுவாங்க? மணல் மேல் கட்டி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு அப்படிதான் என்பந்த ஊழியர்களுக்கு தான் இந்த வேத பகுதியிலிருந்து நல்ல அர்த்தங்களை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நிறைய ஆத்மா சம்பாதிக்கணும். ஒரு இடம், அதாவது வீடு கட்டுறதுக்கு ஒரு இடம் வாங்கினா அதுக்கு பார்க்குறாங்க எவ்வளோ வசதியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. தண்ணி இருக்குமா, நல்ல போக்குவரத்து வசதி இருக்குதா, நல்ல எல்லா சுற்றுச்சூழல் நல்ல வசதியாக இருக்குதா, எப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறது அப்படின்னு பார்க்குறாங்க. வீட்டுக்கு இடம் வாங்கும்போது, ஒரு வாகனம் வாங்கும்போது நமக்கு ஏற்ற விதத்தில் ஒரு வாகனம் இருக்குதான்னு பார்க்குறாங்க. செகண்ட்ஸாக ஒரு வண்டி வாங்கினா கூட அந்த வண்டியை எல்லா விதத்திலும் பரிசோதித்து பார்த்து வாங்குறாங்க, நல்லதாக வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி எத்தனையோ காரியங்களை சொல்ல முடியும். ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது தன்னுடைய பிள்ளைக்கேற்ற நல்ல கணவனாராய் அந்த பையன் இருப்பானா, அந்த நம்ம பையனுக்கு ஏற்ற ஒரு பிள்ளையா, நம்மளோட குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு பிள்ளையா இருக்குமா, அப்படியெல்லாம் ஆராய்ந்து பார்க்குறாங்க. ஆனால் சபையில் தான் ஒரு ஸ்தாபனத்தில் எடுத்து பார்த்தா
ஏதோ வந்தாங்க, கொஞ்சம் ஆவியில் நிரம்புனாங்க, ஒரு பாட்டு பாடினாங்க, ஆராதனை நடத்துனாங்க அப்படின்னா ஊழிய அழைப்பு இருக்கா, எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்வாங்க என்கிற எதையுமே தெரிஞ்சிக்காம மணலின் மேல் கட்டின வீட்டை போல உடனே அவங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்துருவாங்க. உடனே ஒரு ஸ்தாபனத்தினுடைய பெரிய அனுபவங்களை, அந்த பெரிய ஆசீர்வாதமான இடத்துக்கு கொண்டு வர்றது போல் அவங்களுக்காக பிரயாசப்பட்டு விடுவார்கள். சபையிலும் ஜனங்களுக்கு முக்கியமான இடங்களை கொடுத்துருவாங்க. இடம் கொடுக்கறதல்ல, மணலின் மேல் கட்டின வீட்டை போல கட்டி விடுகிறாள். தெய்வ சித்தத்தின்படியாக, தேவனுடைய வார்த்தையின்படியாக, தெய்வ நடத்திப்பு இல்லாமல் செயல்படுவதை தான் மணலின் மேல் கட்டின வீட்டின் அனுபவத்தை காட்டி கொண்டிருக்கிறது. தெய்வ சுத்தம் இல்லாமல், தேவனுடைய வார்த்தையின் அனுபவம் இல்லாமல், தெய்வ நடத்திப்பு இல்லாமல் நாம் செயல்படுகிற எல்லா செயல்களும் மணலின் மேல் கட்டப்படுகிற வீட்டின் அனுபவத்தை காட்டுகிறது. இன்னொரு வார்த்தையாக சொன்னால், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, முடிவு மரணம். மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு தங்களுடைய விருப்பத்தின்படி, தங்களுடைய அந்த என்ன சொல்லலாம், நயவசனிப்பான அனுபவத்தின் அனுபவத்திலே சபைகளை கட்டுகிறது, உபதேசிக்கிறது, ஜனங்களை கூட்டி சேர்ப்பது. பரலோகத்துக்கு போவாங்களா, போக மாட்டாங்களா, இந்த ஜனம் ஒரு ஆவிக்குரிய ஜனமாய் சத்தியத்துக்கு ஒப்பு கொடுப்பார்களா, ஒப்பு கொடுக்க மாட்டார்களா என்றெல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறது இல்லை. அன்றைக்கு பேதுரு அப்போஸ்தலன் அனனியா சப்பீராள் கொண்டு வந்ததை வாங்கிட்டு சபையில் அங்கீகரித்திருக்கலாம், அங்கீகரிக்கல. அவங்க ரெண்டு பேருடைய மரணம் சபைக்குள்ளே ஒரு பயபக்தியை கொண்டு வந்தது என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன? அசுத்தாவியினால் நிரப்பப்பட்ட மனிதர்கள் சபைக்குள்ளே இருக்கக்கூடாது என்பதை தான் அங்கே அவர் காட்டுகிறார். ரெண்டு பேர் ஒருமனப்பட்ட அசுத்தாவியினால் நிரப்பப்பட்ட ஜனமாய் சபைக்குள்ளே இருந்தால் அந்த ஆவி சபைக்குள்ளே பெருகிவிடும் என்பதை உணர்ந்துதான் அந்த இடத்திலே தேவனுடைய ஆவியினாலே அந்த செயலை அவர் செய்கிறார். ஒரு ஆவிக்குரிய சபைக்குள்ளே இப்படிப்பட்டதான செயல்களுக்குரிய மனிதர்கள் இருக்கக்கூடாது என்பதுதான் சத்தியம் நமக்கு சொல்லிக் கொடுக்க. மணலின் மேல் கட்டின வீட்டை போல சபையை கட்டக்கூடாது. சபையில் இருக்கிற ஜனங்கள் பரலோகத்துக்கு போகிறவர்களாய் மாற்றப்பட்டிருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசுப்பா சொல்லுகிறாங்க, நீர் எனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் நம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டே, நான் ஓடினது பிரயாசப்பட்டது வீணாகாமல் கிறிஸ்துவின் நாளிலே அது எனக்கு மகிமையாய் மகிழ்ச்சியான கிரீடமாய் இருக்கும்படி வேத வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிறவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தங்களுடைய வாழ்க்கையின் ஆசாபாசங்களுக்காக, தங்களுடைய தேவைகளுக்காக, தங்களுடைய உல்லாசமான வாழ்க்கைக்காக, சொகுசு வாழ்க்கைக்காக எதையும் பிரசங்கம் பண்ணி, எப்படியும் பிரசங்கம் பண்ணி ஆளை சேர்த்து இன்னைக்கு நயவசனிப்பான அனுபவத்திலே சபையை நடத்துகிற ஊழியர்களை தான் காட்டிக் கொண்டிருக்கிறது. சபையை மணலின் மேல் கட்டி கொண்டிருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்கணும். என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? பரலோக ராஜ்யத்துக்கு போகிற விதத்தில் ஜனங்கள் நடத்தப்படுகிறார்களா? இல்லை. பரலோக ராஜ்யத்துக்கு போகிற விதத்தில் ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணப்படுகிறதா? இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவதாக என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால், ஒரு கூட்டம் ஊழியர்களும் தெய்வ பிள்ளைகளும் மணல் மேல் வீட்டை கட்டி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேல், வசனமாகிய கற்பாறையின் மேல் எந்த சோதனை, என்ன போராட்டம், என்ன பிரச்சனை வந்தாலும் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று சொல்லக்கூடிய விதத்திலே ஜீவிக்கிற ஜனங்களாய், அப்படிப்பட்ட ஜனங்களின் அனுபவத்தோடு சபை காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டு. எத்தனையோ எண்ணி முடியாத ஊழியர்களுக்கு தாங்களும் பரலோகத்துக்கு போக மாட்டோம்னு தெரியும், தாங்கள் நடத்துகிற சபையிலிருந்து ஜனங்கள் போக மாட்டார்கள் என்று தெரியும். பிழைப்புக்காக மணலில் கட்டப்படுகிற வீட்டின் அனுபவத்தில் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால், மணலின் மேல் வீட்டை கட்டி கொண்டிருக்கிறேன். 4வது வேதத்தில் வாசிக்கும் போது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்கிற கேள்விக்கு மத்தேயு சுவிசேஷம் 23, 25, 26 வாசிக்கும் போது, மத்தேயு சுவிசேஷம் 23, 25, 26 வாசிக்கும் போது வாசிங்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. ஆமா, இது என்ன இங்க என்ன நமக்கு என்ன செய்து கொண்டிருக்கா? பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தமாக்கி கொண்டிருக்கிறேன். வெளியில இது ஒரு மாயமாலமான ஜீவியத்தை காட்டுகிறது. நம்ம அடிக்கடி உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். பழைய காலத்தில் இப்படி ஒரு பாட்டு பாடுவாங்க, ஆகாத்தி மரம் போல் எத்தனை பேர்கள் வாழ்கின்றார்கள்,
தினமர்த்தம் இல்லாமல் கர்த்தர் இல்லாமல் வாழ்கின்றார்கள். பேசுவதெல்லாம் வேதங்கள், போடுவதெல்லாம் வேஷங்கள். ஆகா, அத்திமரம் போல் எத்தனை பேர்கள் வாழ்கின்றார்கள். தினமர்த்தம் இல்லாமல் கர்த்தர் இல்லாமல் வாழ்கின்றார்கள். எழுத்தின்படி இன்றைக்கு அப்படிதான். வெளியரங்கமா பார்க்கறதுக்கு எவ்வளவு ஷோவா வாழ முடியுமோ அது கேட்ட விதத்தில் இருக்கிறாங்க. இல்லைலாம் இந்த வேத பகுதியெல்லாம் சொல்ல போனால் என் போன்ற ஊழியர்களுக்கு தான் அதிகமாக பொருந்தும். எங்களை பார்த்து 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 விசுவாசிகளும் அப்படியே மாறிட்டாங்க. வெளிப்புறத்தை சுத்தமாக்குற உள்ளான ஜீவியத்தில் சுபாவங்களில் மாற்றம் கிடையாது. நடிக்க பழகின மாயக்காரா மாயமால கூட்டத்தாரா மாறிட்டு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். வெளியரங்கமா நடிக்கிறதுக்கு பழகிட்டு இருக்கிறோம். ஆவிக்குரிய தெய்வ ஊழியர்கள், தெய்வ பிள்ளைகள் இன்றைக்கு அப்படிதான் இருக்குது. உள்ளுக்க வஞ்சகம், உள்ளுக்க கசப்பு, உள்ளுக்க போட்டி, பொறாமை, மன்னிக்க முடியாத அனுபவங்கள், பகை, ஒரு அன்பின் தெய்வீக சுபாவம் இல்லாத ஒரு அனுபவம் உள்ளுக்க. எல்லாமே மனுஷனுக்கு உள்ளிருந்து வருகிறது தீட்டுப்படுத்தும் என்று சொன்னது போல உள்ளான ஜீவியத்திலே தெய்வீகமற்ற ஒரு நிலவரம். ஆனால் வெளியே பார்த்தா அவ்வளோ ஒரு நல்ல ஊழியக்காரர்களை போல, அவ்வளோ நல்ல விசுவாசிகளை போல, தாழ்மை உள்ளவர்களை போல, அன்புள்ளவர்களை போல நடிச்சு காட்டிடுவாங்க. எங்கே எப்படி நடக்கணும், எப்படி பேசணும் அப்படின்னு பழகி வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒரிஜினலாக பார்த்தா இல்லை. பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தமாக்கி கொண்டிருக்கிறேன், பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தமாக்கி கொண்டிருக்கிறேன். மாயமாலமா மாயக்காரராய் வெளிப்புறமாய் நல்ல பேர் எடுக்கிறதுக்கு ஏற்ற விதத்தில் ஜீவிக்கிறதுக்கு பழக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உள்ளான ஜீவியத்தை மாற்றிட்டா போதும். எங்கு போனாலும் நாம் நம்முடைய ஜீவியத்தில் தெய்வ சமாதானத்துக்கு ஏதுவாக ஜீவிக்க முடியும். உள்ளான ஜீவியத்தில் நல்ல சுபாவங்கள் இருந்தால் அது வெளியரங்கமாக வரும்போது நல்ல சுபாவத்தின் கிரியைகளாக தான் வெளிப்படும். அவர்களுடைய கிரியைகளால் அவர்கள் அறிந்து கொள்ளலாம் என்று எழுதப்பட்டிருக்கு. உண்மையாக உங்களுக்குள்ள பொறுமை, தாழ்மை, அன்பு, சகிப்பு தன்மைகள் இருக்குமானால் சந்தர்ப்பமும் சூழ்நிலை வரும்போது அதான் வெளிப்படும். நம்முடைய பரிசுத்தவான்கள் ஒரு பரிசுத்தவான் பிரசங்கித்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். ரோஜா பூவை கையில் வச்சு கசக்கினாலும் சரி, காலில் போட்டு கசக்கினாலும் சரி, ரோஜா பூவுடைய வாசனை என்ன செய்யாது? மாறாது. அதான் ஒரிஜினலான அனுபவம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான்காவது, என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டால், நம்முடைய லைஃப்பில் வேத புஸ்தகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. மாயமாலமான மாயக்காரியின் அனுபவத்திலே பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குற விதத்திலே, வெளியரங்கமாய் மற்றவர்கள் நமக்கு நற்சாட்சி கொடுக்கிற விதத்திலே, உள்ளான ஜீவியத்திலே மாற்றமில்லாமல் வெளியரங்கமாக மற்றவங்க பார்க்கறதுக்கு ஏற்ற விதத்தில் ஒரு நடிச்சு காட்டுறது போல ஜீவிக்கக்கூடாது என்பதை வேத புஸ்தகம் நமக்கு சொல்லிக் கொடுக்க. ஐந்தாவதாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தால், 1 ராஜாக்கள் 2:5 வாசித்தால் வாசிங்க. செரியாவின் குமாரனாகிய யோவாப் இஸ்ரவேலின் 2 சேனாபதிகளாகிய நேரின் குமாரன் அப்னேருக்கும் ஏத்தேரின் குமாரன் அமாசாவுக்கும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே. அவன் அவர்களை கொன்று சமாதான காலத்திலே யுத்த காலத்து இரத்தத்தை சிந்தி, சமாதான காலத்திலே யுத்த காலத்து இரத்தத்தை சிந்தினான். யோவாப்பே, நீர் என்ன செய்து கொண்டிருக்கிறீர் என்று சொன்னால், சமாதான காலத்திலே யுத்த காலத்து இரத்தத்தை சிந்தி கொண்டிருக்கு. நல்லா சில வீடுகளில் பாருங்கள், எழுத்தின்படி நல்ல சமையல் பண்ணி சாப்பிடக்கூடிய நேரம் இருக்கும், சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து யாராவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு காரியத்தை பேச ஆரம்பிப்பாங்க. அவ்வளோதான், பெரிய இதாயிரும். சில நேரம் ராத்திரி படுக்கக்கூடிய நேரமாக இருக்கும், நல்ல சமாதானமாக பேசி ஜெபம் பண்ணி அப்படி போகக்கூடிய நேரம் இருக்கும். அந்த நேரம் பார்த்து யாராவது ஒருத்தங்க அப்படி ஒரு காரியத்தை பேசுவாங்க. அந்த ராத்திரி எல்லாரும் சமாதானத்தை இழக்கிற விதத்தில் காரியம் காணப்பட்டு சில வார்த்தைகளெல்லாம் அந்த பட்டயம் போல இருக்கும், பட்டயம் போல தான் இருக்கும். நம்முடைய லைஃப்பில் ஆராய்ந்து பார்க்கணும். நல்ல பாம்புன்னு சொல்லி ஒரு பாம்புக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. அதை குறித்து ஒரு கருத்து சொல்கிறாங்க, அது பேர் வச்சது கரெக்டு தான்னு சொல்கிறாங்க. பேர் வச்சது கரெக்ட் தான் அப்படிங்கிறாங்க. நல்ல பாம்பு கடித்தா செத்து போவாங்கங்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அது நல்ல பாம்பு தான் அப்படிங்கிறாங்க. நல்ல பாம்பு முதல்ல படம் எடுக்குமோ, எடுக்கும்போதே நம்ம ஒதுங்கி போயிட்டா போயிருமோ. அடுத்த பிற்பாடு சீத்துன்னு சொல்லி அப்படி இது செய்யுமா, உஷ்ன்னு சொல்லி ஒரு ஆக்ஷன் பண்ணுமா.
அப்பவும் நம்ம அதுக்கு தீங்கு விளைவிக்காமல் நம்ம கொஞ்சம் ஒதுங்கி போயிட்டோன்னா போயிருமோ. அடுத்ததும் அது நம்ம பிரச்சனை பண்ணோன்னா தேர்ட் டைம் வந்து கொத்துது இது செய்யுமா. அப்பவும் அது விஷப்பல்லால் கொத்தாதான், சும்மா தான் அது இது செய்யுமா. அதுலேயும் நம்ம விடலைன்னா தான் ஃபோர்த்து டைம் தான் அது அட்டம்ப்ட் வந்து கரெக்டாக சொல்கிறாங்க, அது வந்து விஷத்தை இறக்குறது மாதிரி கடிக்குங்கிறாங்க. அதனால தான் அதுக்கு நல்ல பாம்புனி பேர் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ உண்மைன்னு தெரியாது, நான் சொன்னது தான் உண்மைன்னு நினச்சிடக்கூடாது. இது ஒரு சின்ன ஆர்டிக்கலில் பாம்பை குறித்த கருத்து சொன்ன இடத்துல இப்படி சொல்லியிருக்கோம். நல்ல பாம்பு அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது, அது கடிச்சா செத்து போயிடும். ஆனால் அது வந்து ஒரு மனுஷனை விஷம் அவன் ஏற்று விஷத்தினால் அவன் சாகிற அளவுக்கு கடிக்கிறதுக்கு முன்னால் அவன் தனக்கு துன்பம் கொடுக்காம தன்னை விட்டு விலகி போகிறதுக்கு இப்படி ஒரு 3 ஆப்ஷனில் அது அவனுக்கு வாய்ப்பு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறான். யோசித்து பாருங்கள், இதில் என்ன நம்ம கருத்து என்ன இருக்குது? இல்லை நமக்கு என்ன கருத்து இருக்கிறது? சமாதான காலத்தில் யுத்த காலத்து ரத்தத்தை சிந்தினான். சமாதான காலத்தில் யுத்த காலத்து ரத்தத்தை சிந்தினான் யோவாப். தன்னுடைய பதவியை பாதுகாக்கிறதுக்காக தன்னை விட நல்லவங்க 2 பேரை கொலை செய்தான், படைத்தளபதியாக இருந்தவங்க. தனக்காக யோசித்து பாருங்க, சமாதானமான ஐக்கியம் உண்டாக வேண்டிய நேரத்தில், சந்தோஷமாக வாழ வேண்டிய நேரத்தில் நடந்தது என்ன அவனுடைய வாழ்க்கையில்? அவன் பலிபீடத்தின் கொம்பை பிடிச்ச பிற்பாடு கூட அங்கேயே வச்சு அவனை வெட்டி கொல்லக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. ஒரு பெரிய படைத்தலைவன், நல்ல ஒரு வீரன் தான். ஆனால் அவனுக்குள்ளே இருந்ததான அந்த பழி வாங்குகிற, அவனுக்குள்ளே இருந்ததான அந்த என்ன சொல்லலாம், தான் தான் படைத்தலைவனாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் தவறான செயலுக்கு ஏதுவாகவே காணப்பட்டுச்சு. ரொம்ப கவனமாக ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் இருக்கணும். சமாதானமாக வாழ வேண்டிய காலம், சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரங்களில் சமாதான கேடுவுக்கு ஏதுவாய் சிந்திக்கக்கூடாது, பேசக்கூடாது, செயல்படக்கூடாது. எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய செயல்கள் எல்லாம் சமாதானத்துக்கு ஏதுவாக இருக்கணும். ஆண்டவராக இயேசுப்பா சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தி சமாதானத்தை உண்டாக்கினாராம். சில பிள்ளைகள் பாருங்கள், கல்யாணம் ஆகி போகிறாங்க, 300 வருஷம் 400 வருஷம் பரம்பரையாக ஐக்கியமாக இருக்கிற குடும்பத்தை 3 மாதத்தில் பிரித்து துண்டு கூறு போட்டுருவாங்க. இப்போ பெண்களுக்கு அது ஒரு பெரிய பாக்கியம் பெற்ற ஒரு குணம்தான். எந்த குடும்பத்தையும் பிரிக்கணுமானா அவங்களால மட்டும்தான் முடியும். அது என்னவோ சால சிறந்த குடும்பம். ஒரு சகோதரன் ஒரு குடும்பத்தை பிரித்தாருங்கிறத விட சகோதரிமார்கள் குடும்பத்தை பிரித்தாங்கங்கிறது தான் பெரிய இது. அதனால தான் கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் கூட நம்ம சொல்லும்போது சொன்னோம், இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது அப்படின்னு சொல்லியிருக்கு. 1000 பேருக்குள் ஒரு ஆடவனை கண்டேன். ஆனால் ஒரு சகோதரி என்ன செய்யலை, பார்க்கல. ஏன்னா அவ்வளவு ஒரு நல்ல குணங்கள் நம்ம சகோதரிமார்களுக்கு இருக்குது. நம்ம ஒவ்வொரு வாரமும் சொல்லுவோம், 2 மண்டே ஒன்றாக்கினாலும் 2 கொண்டே ஒன்றாக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது நம்முடைய லைஃப்லேயும் சமாதான காலத்தில் யுத்த காலத்து ரத்தத்தை என்ன செய்யக்கூடாது, சிந்தக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்தால், 2 ராஜாக்கள் 9:30 வாசிங்க. யெகூ இஸ்ரேலுக்கு வந்தான். அதை ஈசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்து, யேசபேலே, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? யேசபேலே, எம்மா புருஷன் இறந்துட்டாங்க, இப்போ நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நல்ல தலைக்கு டை அடித்து, தலைமுடியை சிங்காரித்து, கண்ணுக்கெல்லாம் மை போட்டு, உதடுகளுக்கெல்லாம் லிப்டிக் அடித்து, நல்ல முறைக்கு ரோஸு பவுடர்லாம் போட்டு முகத்தை டெக்கரேஷன் பண்ணி கொண்டிருக்கிறேன். அருமை கர்த்தருடைய ஊழியரே, கன்வென்ஷன் பிரசங்கத்துக்கு போவதற்கு முன்பாக என்ன செய்து கொண்டிருக்கிறீர்? அருமையாக டை அடித்து, நல்ல முறைக்கு மீசைக்கெல்லாம் டை அடித்து அலங்காரம் பண்ணி கொண்டிருக்கிறேன். பிரெஞ்சு தாடியெல்லாம் வைத்து 70 வயசு தாத்தா மாதிரி தெரியாமல் நல்ல டெக்கரேஷன் பண்ணி கொண்டிருக்கிறேன். அருமை கர்த்தருடைய ஊழியரே, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்? ஜனங்களுக்கு முன்னாக வேஷக்காரனாய் நடிகனாய் காட்டுவதற்காக அலங்காரம் பண்ணி கொண்டிருக்கிறேன். கோட்டும் சூட்டும் பெல்ட்டும்
பெல்ட்டு கட்டக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. சில நேரத்தில் குழல் நிற்காது, பெல்ட்டு கட்டிக்கலாம். இன் பண்ணி டையும் கட்டி இன்னும் படம் எங்கள் ஊழியக்காரங்கெல்லாம் எப்பா ஃபுல்லாக டெக்கரேஷனாக தான் இருக்குது. சில ஊழியக்காரங்கெல்லாம் ஸ்டேஜுக்கு வரும்போது எப்படி வாராங்கன்னு நினைக்கிறீங்க? அப்பா நான்லாம் சிலரை பார்க்கும்போது நினைப்பேன், அழகாக நடிக்க போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லி. சிலர்லாம் போயிருந்தாங்கன்னா வேர்ல்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நடிகர்லாம் கிட்ட வர முடியும். ஏன்னா 50-55 வயசாகி கூட அந்த ஒரு 35 வயசு தோரணையில் அந்த மீசையை வச்சு சிலர்லாம் அதை பார்க்க தானே போகிறது. அப்படியே போய் அங்கே வசீகரத்தில் அப்படியே மயங்கி இருக்கிறாங்க. இந்த ஒரு இன்பமான அந்த இதில் அப்படி ஒரு அது ஒரு பெரிய அது ஒரு ரசனை தான். அது ஒரு இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன ஒரு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னா எனக்கு ரொம்ப பெரிய பயமாக்கு இந்த விஷயத்தில். ஒரிஜினல் வாழ்க்கையை மாற்றி முடி இடியெல்லாம் டை அடித்து இந்த வேஷம் போடுறவங்கள பார்த்துட்டாலே எனக்கு ஒரு தெய்வ பயம் போல் ஒரு பயம் வந்துடும். எப்பா சிலர் இருக்கிறாங்க, எப்பா வாலிப நாட்கள் நடுத்தர வயசுலலாம் எவ்வளவோ கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ்ந்தவங்க குழியில் கொண்டு வைக்க வேண்டிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன டெக்கரேஷன், எங்கே இருக்கிறாயின்னு கேட்டால் கண்ணாடிக்கு முன்னாலே மேக்கப் பண்ணி டை அடிச்சு பொக்க வாயிலே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாம். இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று 6வது கேட்டால், வேஷமான வாழ்க்கைக்கு ஏதுவாக வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். என்ன போட்டுட்டு இருக்கிறேன்? வேஷமாக இருக்கிறேன். நான் சிலட்டெல்லாம் சொல்லுவேன், ஏன் பவுடர் போடாமல் வந்தீங்கன்னு கேட்பேன். ஏன்னா அவங்க முகம் பார்க்குறதுக்கு நல்ல பவுடர் போட்டால் நல்லா இருக்குமே, போடாமல் வந்துட்டாங்களேன்னு நினச்சி கேட்பேன். பவுடர் போடுங்க, கொஞ்சம் பவுடரை போடுங்க, அது நல்லது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து நான் சொன்னேன்னு பவுடரை போட்டுட்டு திரிஞ்சிடாங்க. கர்த்தருடைய கிருபையினால் நம்ம ரட்சிக்கப்பட்ட நாட்கள்லேருந்து அந்த காரியங்களை செய்ய கர்த்தர் வைக்கல. அதனால தான் இந்நாள் வரைக்கும் சில நேரங்களில் யோசித்து பார்த்தா ஆண்டவர் ஒரு விதமான ஆசீர்வாதங்களெல்லாம் கர்த்தர் தந்திருக்கு. நாளைக்கு எப்படின்னு தெரியாது. இன்றைக்கு வரைக்கும் நான் பார்த்த அந்த வேஷம் போட்ட எல்லாருமே எழுத்தின்படி நிறைய நன்மைகளை இழந்திருக்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமாம், வேதத்தில் வாசிக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 20லேருந்து 22 வரைக்கும் வாசித்தா ஏசபேலுக்கு கர்த்தர் தவணை கொடுத்தேன் என்று சொல்கிறார். வாசிங்க. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு வேசி மார்க்கத்தை விட்டு போய் கேளுங்க. டை அடிக்கிற ஊழியக்காரங்கள்ட்ட கேளுங்க, ஐயா எதுக்குயா டை அடிக்கிறீங்கன்னு கேளுங்க. வெள்ளை முடிக்கு எதுக்கு கலர் அடிக்கிறீங்கன்னு கேளுங்க. கேட்கணுமா கேட்கண்டாமா? கேட்கலாமா கேட்கக்கூடாதா? கேட்கலாம். எதுக்கு ஐயா டை அடிக்கிறீங்க? எதுக்கு உங்கள் தலைமுடிக்கு டை அடிக்கிறீங்க? எதுக்கு உங்கள் மீசைக்கு டை அடிக்கிறீங்க? பாட்டி மாற்ற கேளுங்க. பாட்டி எதுக்கு பாட்டி உங்கள் தலைமுடிக்கு டை அடிக்கிறீங்க? கேட்கலாமே, கேட்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை. என்ன கேட்கலாமே. வேசி மார்க்கத்தின் அனுபவம், வேசியின் ஆடை ஆபரணங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. போதும். 7வது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிறதுக்கு 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18-19 வாசித்தால், 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 18-19 வாசிங்க. நான் பிள்ளை பெற்ற 3ஆம் நாளிலே இந்த ஸ்திரீயும் ஆண் பிள்ளை பெற்றாள். நாங்கள் ஒருமித்திருந்தோம், எங்கள் இருவரையும் தவிர வீட்டுக்குள்ளே வேறொருவரும் இல்லை. ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிற்று. போதும். இங்கே 2 ஸ்திரீகளில் ஒருத்திக்கிட்ட என்ன செய்துக்கிட்டு இருக்கான்னு கேட்டால், அரண்டு புரண்டு படுத்து பிள்ளையை கொன்று விட்டேன், சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள் என்று எழுதப்பட்டிருக்கு. சிலுவையை சுமந்து என்னை பின்பற்றாவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான் என்று எழுதப்பட்டிருக்கு. அரண்டு புரண்டு படுத்தாளாம். என்ன சொல்லதுக்கு அவளை என்ன அரண்டு புரண்டு படுத்தாள். என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அரண்டு புரண்டு படுத்து குழந்தையை என்ன செய்தேன்? கொன்று விட்டேன். தெய்வ பிள்ளைகளுக்கு இந்த ஆண் பிள்ளை என்று சொல்லக்கூடிய அனுபவங்கள், பிள்ளைகள் என்று சொல்வது தேவனுடைய சுதந்திரம், ஜெயஜீவியத்தின் அனுபவத்தை காட்டுகிறது.
சிலருக்கு ஆண்டவர் கிருபையாய் ஈவாய் இரக்கமாய் சில காரியங்களில் ஜெயத்தையும் ஆசீர்வாதங்களையும் தருகிறாங்க. அதை நம்ம இஷ்டத்துக்கு போல அரண்டு புரண்டு படுத்து அன்றைக்கு பிள்ளையை ஒரு ராத்திரி கொண்டது போல நம்முடைய வாழ்க்கையிலும் சோதனைகள் போராட்டங்கள் வரும்போது சுகபோகமான வாழ்க்கையின் அனுபவத்துக்கு இடம் கொடுத்து இப்படிப்பட்ட ஜெயத்தின் அனுபவத்தை இழந்து விடக்கூடாது. என்ன செய்ய வேண்டும், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்னு கேட்டால் யாரெல்லாம் என்ன செய்துகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆதியாகமம் 32 அதிகாரம் 26 வாசித்தால், ஆதியாகமம் 32:26 வாசித்தால் வாசிங்க. அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் தேவனோடு போராடி கொண்டிருக்கிறேன், தேவனோடு போராடி கொண்டிருக்கிறேன், தேவனோடு போராடி கொண்டிருக்கிறேன். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? கர்த்தரோடு போராடி கொண்டு. பணம், பொருள், சொத்து, சுகம், ஆசீர்வாதம் எவ்வளவு இருந்தாலும் எனக்கு தேவனோடு போராடுகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. தனித்து தேவனோடு போராடி கொண்டிருக்கோம். பொழுது விடுகிறது, நான் போகட்டும், உம்மை போக விட மாட்டேன் ஆண்டவரே. நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழியே நான் உண்மை விட மாட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரூத்துடைய புஸ்தகம் 1 அதிகாரம் 16 வசனத்தை வாசித்தால், ரூத்துடைய புஸ்தகம் 1 அதிகாரம் 16 வசனத்தை வாசிங்க. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அடுத்த வசனத்தை வாசிங்க. நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவள் தன்னோட கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? விடவே மாட்டேன்னு சொல்லி பற்றி கொண்டிருக்கு. உறுதியா உம்மை விடவே மாட்டேன், உம்மை விடவே மாட்டேன், உம்மை விடவே மாட்டேன். நீர் போகிற இடத்துக்கு நான் வருவேன், நீர் தங்குற இடத்துல நான் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் எங்கே மரிப்பீரோ அங்கே நான் மரிப்பேன். என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நகோமியை பின்பற்றும்படியாக கண்டிப்பாக நான் வருவேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். 2 ராஜாக்கள் 2 அதிகாரம் 9 வசனத்தை வாசித்தால், 2 ராஜாக்கள் 2 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்கும்போது வாசிங்க. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இந்த ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கணும், இரட்டிப்பாய் கிடைக்கணும். ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கணும். உம்மை விட மாட்டேன், உம்மை விட மாட்டேன், உம்மை விட மாட்டேன், விடவே மாட்டேன். எனக்கு ஆவியின் வரம் இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும். மார்க்கு சுவிசேஷம் 4:12 அதிகாரம் 42 44 வரைக்கும் வாசித்தா. மார்க்கு சுவிசேஷம் 12:42 44 வரைக்கும் வாசித்தால் வாசிங்க. ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்றெல்லாரையும் பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஏழை விதவிட்ட நீ என்ன செய்துகிட்டு இருக்கானா? என் ஜீவனத்துக்கு உண்டானது எல்லாம் காணிக்கை பெட்டியில் போட்டு. இன்னைக்கு நான் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என் கையில் இருந்தது ஒரு துட்டுக்கு சரியான 2 காசு, எல்லாத்தையும் எங்கே போட்டேன்? காணிக்கை பெட்டியில் போட்டு. நம்ம என்ன சொல்லுவோம்? அடா பைத்தியாரத்தனமாக இப்படி செய்துட்டேம்போ. ஏழை விதவையே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? என் ஜீவனத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் காணிக்கை பெட்டியில் போட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் 13 15 வரைக்கும் வாசித்தார். 1 ராஜாக்கள் 17 13 15 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடியை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதுமில்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதுமில்லை என்று இஸ்ரவேலின் தேவராகிய கர்த்தர் சொல்கிறார் என்றார். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும். போதும், எலியாவின் சொற்படி செய்தாள். சாரிபாத்தூர் விதவையே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? எலியாவுக்கு முதல் அடையை செய்துக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது. நான் என் பிள்ளை சாப்பிட்டு சாகலான்னு நினச்சோம். இப்போ வீட்டுக்கு ஒரு தெய்வ மனுஷன் வந்திருக்கிறார். அவர் எனக்கு ஒரு அடையை செய்து தந்துட்டு நீ சாப்பிட்டு சாகுனியா சொன்னார். இல்லை, மாவும் எண்ணெய் என்ன செய்யாது,
குறையாதுன்னாரு. சரி, அவர் சொன்னாரேன்னு சொல்லி அவருடைய வார்த்தையின்படி முதல் அடி அவருக்கு என்ன செய்தேன்? செய்து கொண்டு போய் கொடுத்தேன். என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னா, எலியாவின் வார்த்தையின்படி அடையே செய்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 6வது 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்தார். 2 ராஜாக்கள் 4:30 வாசிங்க. பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். சூனேமுராளாகிய சூனேமியாள் என்ன செய்தாள்? பிள்ளை இறந்துட்டு எலிசாவின் கட்டிலில் கொண்டு போட்டுட்டு எலிசாவின் காலை பிடிச்சி உம்மை விடவே மாட்டேன், பிள்ளையை உயிரோடு எழுப்பி தரும் வரைக்கும் உம்மை விடவே மாட்டேன், என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? எலிசாவின் காலை பிடித்து நீ என் பிள்ளையை உயிரோடு எழுப்பி தர வேண்டும். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளும் ஆண்டவரை விடவே கூடாது. இழந்து போன கிருபைகள், அபிஷேகங்கள், இழந்து போன ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெற்றுக்கொள்ளணும். என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னா, நான் எலிசா விடமாட்டேன் என்று பிடித்து கொண்டிருக்கிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தால், பிரசங்கி இல்லையே, உன்னத பாட்டில் வரும். உன்னத பாட்டு 3:4 தானே. நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்துமனேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். சங்கீதம் 87:4-6 வரைக்கும் வாசித்தால், சங்கீதம் 87:4-6 வரைக்கும் வாசிங்க. என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இதோ, பெலிஸ்தியரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும், சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். எங்கள் ஊற்றுகள் எல்லாம் உன்னில் இருக்கிறது என்று பாடுவாரும் ஆடுவாரும் ஏகமாய் சொல்லுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சியோனிலே இன்னான் இன்னான் பிறந்தான் என்று சொல்லி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய ஜீவியத்தில் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னா, என் தாய் வீட்டுக்கு கொண்டு விடும்படியாக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், போராடிக்கிட்டே இருக்கிறேன். அந்த வசனத்தை மறுபடியும் ஒருக்கா கூட வாசிங்க, உன்னத பாட்டு. நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்துமனேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும். நம்ம தாய் வீடு எது? சியோனிலே இன்னான் இன்னான் பிறந்தான் என்று என்ன செய்திருக்கு? பேர் எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய தாய் வீடு சியோன், எருசலேம். சியோனும் எருசலேமும் மகாராஜாவின் நகரம், அதுதான் நம்முடைய தாய் வீடு. அல்லேலூயா. தாய் வீட்டில் கொண்டு விடுவைக்கு நான் உண்மை என்ன செய்ய மாட்டேன், விடமாட்டேன். என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஆண்டவர்கிட்ட நான் இப்போ போராடிக்கிட்டே இருக்கிறேன். தாய் வீட்டில் கொண்டு வந்து விட வரைக்கும் நான் போராடி கொண்டே இருக்கிறேன். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள், நான் உன்னை கேட்பேன், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? 7 விஷயம் செய்யக்கூடாத காரியத்துக்கு தியானித்தோம். 7 விஷயம் செய்ய வேண்டிய காரியத்துக்கு தியானித்தோம். செய்யக்கூடாதது, இளையகுமாரனை போல பன்றி மேய்க்கிற வேலைக்கு ஏதுவாக தூர தேசத்தின் அனுபவத்தின் காரியத்துக்கு போய்விடக்கூடாது. ஒரு தாளந்துக்காரன் புதைத்து வைத்தது போல 2வது நம்முடைய தாளந்துகளை புதைத்து வைக்கக்கூடாது. 3வது மணலில் மேல் வீடு கட்டினது போல நம்முடைய ஜீவியத்திலும் தெய்வீகமற்ற தேவனுடைய சத்தியமற்ற உபதேசமற்ற அனுபவத்திலே நாமும் கூட நம்முடைய ஜீவியத்தையோ சபையை கட்டிவிடக்கூடாது. 4வது பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தம் பண்ணினது போல நம்முடைய ஜீவியத்திலும் வெளியரங்கமான வேஷமான மாயமான வாழ்க்கைக்கு ஏதுவாக மற்றவங்க நம்மளை புகழ்ந்து பேசுவதற்கு ஏற்ற விதத்தில் ஜீவித்து உள்ளான ஜீவியத்திலே கெட்ட குணங்களோடு வாழ்ந்து விடக்கூடாது. 5 யோவாப்பை போல சமாதானத்தின் காலத்தில் யுத்த காலத்தில் இரத்தத்தை சிந்தக்கூடாது. 6 ஏசபேலை போல சிங்காரிக்கிற அனுபவத்தில் காரியத்தை செய்யக்கூடாது. 7 அந்த வேசியின் அனுபவத்திலே பிள்ளை சாகிற விதத்திலே அரண்டு புரண்டு படுக்கக்கூடாது என்பதை அறிந்தோம். செய்ய வேண்டிய விஷயம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, யாக்கோபை போல ஆண்டவருடைய கிருபையினாலே தேவனோடு போராட வேண்டும். ரூத்தை போல நகோமியை விடாமல் பற்றி கொண்டிருக்கிற காரியத்தை செய்ய வேண்டும். எலிசாவை போல எலியாவினுடைய அபிஷேகம் இரட்டிப்பாய் கிடைப்பதற்கேற்ற காரியத்தை செய்ய வேண்டும்.
ஏழை விதவையைப் போல ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை காணிக்கை பெட்டியில் போடுகிற காரியத்தை செய்ய வேண்டும். சாரிபாத் ஒரு விதவையைப் போல முதல் அடையை எலிசா தீர்க்கதரிசிக்கு ரெடி பண்ணி ஆயத்தம் பண்ணி கொடுக்கிற வேலையை செய்ய வேண்டும். சூனேமூராளாகிய சூனேமியாளைப் போல 6வது நமக்கு கர்த்தர் தந்த ஆசீர்வாதங்கள் இறந்த அனுபவம் போல இழக்கப்படுகிற சூழ்நிலைகள் வரும்போது சூனேமூராளாகிய சூனேமியாள் எலிசாவின் கால்களை பற்றி பிடித்து வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து பிள்ளையை உயிரோடு மறுபடி திரும்பி பெற்றுக்கொண்டது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்பி பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னத பாட்டிலே சொல்லப்பட்டது போல தாயின் வீட்டுக்கு சீயோனுக்கும் எருசலேமுக்கும் கொண்டு போய் விடும் வரைக்கும் 7வது குறிப்பின் அடிப்படையிலே நம்முடைய தேவனை நாம் விடாமல் பற்றி கொள்ள வேண்டும். நம்முடைய தேவனிடத்திலே மன்றாட வேண்டும், கெஞ்ச வேண்டும் என்பதை வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.